இதுக்கப்புறம் நம்ம பேக் எடுத்துக்கலாம். பேக்குமே நமக்கு ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இந்த லைனில் தான் வரணும். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு இதை வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்படி நகத்தில் ப்ரெஸ் பண்ணி போட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த மடிப்பு அப்படியே கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்டாக இது வந்து இந்த எட்ஜ்லேயே தையல் போடும். இது ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதனுடைய மிட் பாயிண்ட் நம்ம ஏற்கனவே இங்கே வந்து நீடில் மார்க் போட்டிருக்கோம். அதில் வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இந்த டாட்டுமே எவ்வளோ பிடிக்கணும்னு சொன்னோன்னா அந்த அளவு மட்டும் பிடிங்க. ரொம்ப அதிகமாக பிடிச்சிங்கன்னா இங்கெல்லாம் சுருக்கம் வந்துடும். அதே மாதிரி இதை ஈவனாக கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் நீங்கள் நூல் வந்து அந்த ஷார்ப்னஸோட இப்படி திருப்பி கீழே கொண்டு வந்துடுங்க. இதை எட்ஜில் கட் பண்ணிக்கலாம். இந்த இடமும் ஈவனாக வரணும். இந்த இடம் தூக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடும் இதை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அதே அரை இன்ச்சை விட ஒரு நூல் கம்மியாக இருந்தால் கூட போதும். இதையும் ஷார்ப்பாக தான் கொண்டு வரணும். அதே மாதிரி ரிட்டன் கொண்டு வந்துடும். ஒரு தடவை பேக் ஸ்டிச் போட்டிங்கன்னா போதும். ஒவ்வொரு தடவையும் பேக் ஸ்டிச் போடணுங்கிறது இல்லை. இப்போது இதுவும் நமக்கு கரெக்டாக ஈவனாக, ஏன்னா இங்கே அதிகமாக இப்போ இது வந்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக இப்படி மேலே போயிடும். அதுவே நீங்கள் ரொம்ப பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப இப்படி வி மாதிரி கீழே வளைஞ்சு வந்துடும். அதனால் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பிசுரை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு சாதா ப்ளவுஸ் அப்படிங்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து 7.25 வர இடத்துல 7 இன்ச்சு மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுங்களா, நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசம் வரதான் செய்யும். நீங்கள் அதனால் இது வந்து நம்ம தப்பாக வச்சிட்டோன்ட்டு இது பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்கள் ஈவனாக வச்சுட்டு கூட எக்ஸ்ட்ரா உள்ள தையல் போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டே நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இந்த இதில் இருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு தான் நமக்கு ஸ்டிச் வரும். இப்படி தான் ஸ்டிச்சஸ் வரும். சரிங்களா? ஏன்னா இது வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் இது கொஞ்சம் தூரம் இப்படி இருக்கும். அதை நம்ம கரெக்டாக வெட்டிக்கலாம். இல்லை நீங்கள் ஈவனாக வச்சு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு மறுபடியும் உள்ள ஒரு ஸ்டிச்சு போடுறதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த கிராஸும் இதுவும் நமக்கு இதுவும் நமக்கு இப்படி கரெக்டாக வரணும். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போதும் நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் இதுவும் ஒன்று. சரிங்களா? இந்த இடம் நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கரெக்டாக பொசிஷன் ஆகும். இப்போ இதனுடைய கையினுடைய சுற்றளவையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு இங்கே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 8 இன்ச்சு கரெக்டாக வரணும். அப்போ தான் ஸ்லீவும் இதில் கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகும். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணலாம். வரும்போது இந்த 1/4 இன்ச்சு உங்களுக்கு வித்தியாசம் வரனால இந்த இடத்துலையும் இந்த வித்தியாசம் வரும். நான் இப்போது நிறையா சொன்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டுங்கன்னு நான் சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். நம்ம இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே 1/4 இன்ச்சு நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது. அதுவே நீங்கள் இப்படி கிராஸ் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு வெட்டி இருந்தீங்க அப்படின்னா இதுவும் அதுவும் நமக்கு ஈவனாக வரும். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் நுணுக்கமாக கவனிக்கணும். இப்போது நம்ம மேல் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது ஈவனாக வரும். நான் மேக்ஸிமம் இது நார்மல் ப்ளவுஸு அதுவே எக்ஸ்பெண்ட் ஆகிக்குங்கிறனால நான் 1/4 இன்ச்சு விடலை.
அப்போ நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இங்கே 1/4 இன்ச் ஷார்ட்டேஜ் ஆகுது. அதனால தான் அப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதுமே அது வந்து அது அஃபெக்ட் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்த இப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ஷார்ட்டேஜ் வராது. அதனால தான் நம்ம எப்போவுமே மேலே கொஞ்சம் தூக்கி வெட்ட சொல்கிறது. இப்போ இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இதில் நம்ம பெருசாக கவனிக்க தேவையில்லை, அது உங்களுக்கு ஈவன் ஆயிரும். ஏன்னா நிறைய பேருக்கு நான் எவ்வளோதான் வெட்டினாலும் எவ்வளோதான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணாலும் இந்த போர்ஷன் வரும்போது எனக்கு ஈவனாக வர்றதில்ல, சைடு வந்து ஏத்தியும் தாத்தியும் வருது, நிறைய மிஸ்டேக் வருது, இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு வந்து மெயினாக நம்ம கவனிக்கிறதா இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் உங்களுக்கு தைக்கும் போதே உங்களுக்கு புரியும் இப்போ இதில் என்ன மிஸ்டேக் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது. அப்போ ஒன்றா இதை நம்ம கரெக்ட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம கட் பண்ணும்போதே இதை வந்து நம்ம மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வெட்டணும். இப்போ இந்த போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம லைட்டாக அது ஃபுல்லாக அப்படியே ஒட்டி கட் பண்ணணும்னு இல்லை, சும்மா லைட்டாக மட்டும் நீங்கள் ஒரு சின்ன இது கொடுத்தீங்கன்னா போதும். இது வந்து இந்த நாச்சுக்கு அவுட்டரில், நாச்சுக்கு உள்ளே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த சைடுமே சும்மா லைட்டாக ஒரு இது மட்டும் கொடுத்துக்கோங்க. நம்ம கட்டிங்கில் கரெக்ஷன் பண்ணும்போது இதை தான் மேலே ஏற்றி ஆகணும். ஸ்டிச்சிங்கில் கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் சின்னதாக கட் பண்ணால் போதும். இப்போ ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சுக்கு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் அது இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். மார்க் பண்ணினதுக்கப்புறம் இந்த இடம் நம்ம கரெக்ட் பண்ணும்போது இந்த இடம் லைட்டாக ஒரு ஷார்ட்டேஜ் வரும். இப்போ வெட்டியாச்சு, அதனால் ஈவனாக இருக்குது. அதே மாதிரி 2வது ஸ்டிச் போட்டுருங்க. 2வது ஸ்டிச்சுக்கு பேக் ஸ்டிச் போடணும்னு இல்லை, இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஓரளவுக்கு நமக்கு கிளாத் வந்து ரொம்ப இதாக இல்லை, அதாவது எக்ஸ்பெண்ட் ஆகலை. இப்போ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோம், அதனோட நெக்கு வந்து லூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா மெயினாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்டிச் போடணும். இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சை நான் வந்து எப்படி போடுறேன் அப்படிங்கிறத, இந்த துணியை வந்து இழுக்காமல் இப்படி லூஸ் கொடுத்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது ஃப்ரண்ட்டில் மட்டும் கொடுத்தா கூட போதும். இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு நெக்கு இதுக்கு மேலே எக்ஸ்பெண்ட் ஆகாது. அதே மாதிரி ஏன்னா இப்படி இல்லை யோக்கு வச்சுட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு நெக்கு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் இப்படி துணியை வந்து லூஸ் கொடுத்து லைட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. துணி உள்ளே ஃபோல்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு ஸ்டிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கு இதுக்கு மேலே இழுத்தாலும் எக்ஸ்பெண்ட் ஆகாது. அதுக்காக இதை போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் நெக் பீஸ் வச்சுக்கலாம். நெக் பீஸ் வைக்கும்போது இந்த தையல் வந்து வெளியே தெரியாத மாதிரி தான் நம்ம போடணும். அதனால் இந்த தையலை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஓரமாக போடுறோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த குட்டி குட்டி ஜாயிண்ட் வந்து முன்பக்கம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இந்த லாங் இதுதான் நமக்கு இந்த சைடு வரணும். ஏன்னா நெக்குக்கிட்ட ரொம்ப ஜாயிண்ட் வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நெக் பீஸை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணினதை பார்த்தீங்கன்னா இந்த அளவோடு நான் இதை கட் பண்ணிடுறேன். இப்போ இதில் தான் சின்ன சின்ன ஜாயிண்ட் இருக்குது, அதனால் அதை வேண்டாம். நமக்கு மேக்ஸிமம் இந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் போட்டுருவோம். இந்த நெக்கு நீங்கள் இந்த பிசுறு அப்படிங்கிறத வந்து அப்பப்போ நீங்கள் கட் பண்ணிடுங்க. அப்போ தான் அது நீட்டாக இருக்கும் ப்ளவுஸு. இந்த எட்ஜை என்ன பண்ணுறோம், இது வந்து நமக்கு கவனமாக பார்த்துக்கோங்க. உள் பக்கமாக தான் வச்சுருக்கோம். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் வச்சு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே அளவுலேயே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள்.
இதுலேயும் எதுவுமே நீங்கள் இழுக்க தேவையில்லை, அப்படியே லூஸ் கொடுத்தே போட்டுக்கலாம். இந்த ஷோல்டர் இதை வந்து பேக் சைடு தள்ளி விட்டுருங்க. இந்த பேக் சைடு தள்ளி விடுறதுமே வந்து ஒரு கிரிப்புக்காக தான். ஏன்னா முன்பக்கம் தள்ளி விட்டா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் இழுத்துக்கிட்டே போகுதுவாங்க, அந்த மாதிரி ஆகும். அதனால பேக் சைடு தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஷோல்டர் சைடு வந்து ஓரளவுக்கு கிரிப்பா இருக்கும். அதே 1/4 இன்ச்சுக்கு கரெக்டா ஸ்டிச் கொண்டு வந்துடும். ஸ்டார்டிங்ல எப்படி 1/4 இன்ச்சோ அதே மாதிரி முடிக்கும் போதும் இதை ஃபோல்டு பண்ணி இந்த இடத்துல வேணா இந்த ரவுண்டு வர இடத்துல சின்னதா ஒரு கட் போடுறதுன்னா அந்த வளைவுல மட்டும் போட்டிங்கன்னா போதும், இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வரும். துணியை கட் பண்ணாம பார்த்துக்கோங்க. இந்த வளைவு வர 4 கார்னர்ல மட்டும் போட்டிங்கன்னா போதும். கிராஸ் பீஸ் தான் வச்சுருக்கோம், உங்களுக்கு நல்லாவே ஃபுல்லாகவே எக்ஸ்பெண்ட் ஆகும், இருந்தாலும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இந்த ஃபோல்டிங் இந்த திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இது அகலமாக வேணும்னாலும் ரொம்ப அகலமாக கொடுத்தீங்கன்னா இந்த கார்னரெல்லாம் சுருக்கம் வந்துடும். அதனால் நார்மலாக உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அதை விட ஒரு பாயிண்ட் அதிகமாக வரும். இந்த அளவுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதே அளவை அப்படியே நம்ம ஃபுல்லாக மேலே கொண்டு போயிடலாம். இந்த கீழே தையல் போடக்கூடாது, மேலே நெக் பீஸில் தான் நம்ம தையல் போடணும். ஒரே அகலமாகவே ஃபோல்டு பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீங்கள் நெக் ஃபினிஷ் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த நெக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகாது, கரெக்டாக எய்ம் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணோம். உங்களுக்கு சப்போஸ் ஸ்லீவ்லேயுமே தையல் போடணுன்னா போட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்ப சுருங்கிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால் இது கரெக்டாக இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணிக்கலாம். முதல்ல ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனோட அளவு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே நம்ம செக் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக நமக்கு இந்த இடம் வரணும். கரெக்டாக சென்டர் பாயிண்ட் இதில் வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னாவே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சு தான் இந்த இடத்துல, அதாவது 1/2 இன்ச்சுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடாது, துணியை இழுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த வளைவில் கரெக்டாக இங்கேருந்தே கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம், எந்த அளவோ நமக்கு அந்த பாயிண்ட்டை வந்து இங்கே வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் இருந்து நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க துணி எக்ஸ்பெண்ட் ஆகாது, ஸ்லீவ் வந்து நம்ம இழுக்க இழுக்க பெருசாகிட்டே வரும். அதனால் இப்படி லூஸ் கொடுத்து கரெக்டாக வச்சு இந்த சென்டர் வந்து நம்ம கரெக்டாக வரணும். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம வைக்கும் போதும் இந்த சென்டர் மாறிச்சு அப்படின்னாலும் ஸ்லீவ் வந்து சுற்றிட்டு ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதனால் அதுவும் நமக்கு கரெக்டாக வரணும். அதனால தான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்படி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடம் சுருக்கம் வரக்கூடாது. நீங்கள் கீழ்ப்பக்கம் தள்ளி விட்டுருந்தாலும் சரி, மேல் பக்கம் தள்ளி விட்டுருந்தாலும் சரி, சுருக்கம் வராமல் பார்த்துக்கோங்க. அது ஏன்னா அந்த இடம் ஆம்ஹோல் வந்து அப்புறம் நம்ம saree கட்டும்போது அந்த சைடு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த வளைவெல்லாம் வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் நீடியில் உள்ள இது பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த இடம் இதில் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகும். அது மாதிரி லூஸ் கொடுத்து தேய்ங்க, ஏன்னா மேல் துணி வந்து லூஸ் வரும், கீழ் துணி வந்து லூஸ் வராது. இந்த இடத்துல லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு எப்போவுமே ஸ்லீவில் அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். அந்த இடம் கரெக்டாக இல்லாட்டினா தூக்கிட்டு இருக்கும்.
இந்த இடமும் கரெக்டாக வந்து இந்த நாச்சில் ஜாயிண்ட் ஆகும். 1/2 இன்ச்சு அதே மாதிரி ஸ்டிச் போடுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கணும். போடும்போது இந்த போன் வந்து இதில் செட் ஆகும். நமக்கு ஃப்ரண்ட் சைடு போன் வந்து இந்த இதில் செட் ஆகும். போடும்போது நமக்கு நீட்டாக வரும். இந்த போர்ஷன் வந்து நமக்கு எப்போவுமே நீட்டாக வரணும். இப்போ அதுலேயே இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். எப்போவுமே கீழே துணி எதுவும் லாக் ஆகுதான்றதையும் கவனம் வச்சுக்கோங்க. ஸ்பீடாக தைக்கும்போது அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடம் நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே துணி மேல் பக்கம்தான், ஸ்லீவ் பக்கம்தான் தள்ளி விடணும். இந்த போர்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். இது நீங்கள் பாடியில் போடும்போது இந்த லைட்டான இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க போன் வந்து இதில் ஃபிட் ஆகிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்லீவ் நீட்டாக வரும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஒரு சைடு செக் பண்ணிட்டோமே அப்படின்றதுக்காக இன்னொரு சைடு செக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இதையும் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஜாயிண்ட் வருதா அப்படிங்கிறது நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையும் எந்த சுருக்கமும் வரக்கூடாது. அந்த நம்ம ஸ்டிச்சஸை கரெக்டாக வரணும். இதில் கையினுடைய மார்க் போட்டாச்சு, இடுப்பினுடைய மார்க் போட்டாச்சு. ஆம் ஹோல்கிட்ட ஆல்ரெடி உங்களுக்கு நாச்சஸ் வந்து இருக்குது. இந்த இடம், இந்த எட்ஜு, இது. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெயிட் தையல் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். நம்ம வந்து கட்டிங் தான் பார்த்து பார்த்து எல்லாமே போட்டாச்சு. மறுபடியும் நம்ம அதுக்கு எதுக்காக செக் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து துணியினுடைய ஒவ்வொரு துணியும் அதிகமாக எக்ஸ்பெண்ட் ஆகும். ஒவ்வொரு துணி வந்து எக்ஸ்பெண்டே ஆகாது. அப்போ அந்த துணிக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது வந்து நம்ம ஸ்டிச்சிங்கில் தான் நம்ம அந்த அளவுகளெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அதனால் எந்த ஒரு அளவு எந்த ஒரு துணியாக இருந்தாலும் உங்களுக்கு தைக்கிறவங்களுக்கு அந்த துணியினோட தன்மை தெரியும். இது வந்து அதிகமாக இழுக்கக்கூடிய துணியா அல்லது ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடிய. ஏன்னா டைட்டாக பிடிக்கிறதெல்லாம் இந்த பனாரஸு, இந்த கைக்கு வந்து பார்டர் வந்து ஃபுல்லாக வச்சு எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஹெவியான பார்டர் வரும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணி எக்ஸ்பெண்ட் ஆகாது. கை வந்து ஆம்ஹோலும் கையும் ரொம்ப டைட் ஆகும். அப்போ அந்த மாதிரி துணிக்கு நம்ம எவ்வளோ லூஸ் கொடுக்கணும், இதே ஆம்ஹோல் அளவில் பிடிச்சிட்டா கரெக்டாக வருமா, இல்லை ஒரு நூல் தள்ளி அடித்தா போட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகிற துணிக்கு நம்ம என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ ஆம்ஹோல் வந்து மெயினான விஷயம். ஸ்லீவுக்கும் இதுக்கும் நம்ம பண்ணும்போது இந்த இடம் நமக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னா 4 நாட்சஸுமே ஒரே பாயிண்ட்ல வரணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் தைக்கும்போது அதை செக் பண்ணணும். ஏன்னா துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கும், அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கொடுக்க முடியும். எடுத்தோமா ஃபுல்லாக தைச்சோமா அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி, இந்த ஆம் ஹோல், இந்த ஸ்லீவனுடைய எட்ஜு, இடுப்பினுடைய எட்ஜு, இது எங்களுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது, கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டால் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒவ்வொரு இடமும் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நிறைய நுணுக்கங்களோடு தான் சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனித்தா மட்டும்தான் அது எல்லாமே நமக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். அதனால் நம்ம மைண்டு என்ன யோசிச்சுட்டு இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுடைய கையில் நம்ம செய்கிற வேலை வந்து நமக்கு தெரியும். இதுதான் இதுக்கு அடுத்தது பண்ணுவோம் அப்படிங்கிறது. அப்போ அதே மாதிரி இதையும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை மெஷர் பண்ணி பார்க்குறது, நாச்சஸ் போடுறது, அந்த டாட் பிடிக்கும்போது இந்த தூக்கிட்டு வராமல் கரெக்டாக கிளாத்தோட அது இதாகி வர்றது, இது எல்லாமே வந்து நம்ம கவனிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஃபினிஷிங் வந்து நீட்டாக நம்மளால் கொடுக்க முடியும். நெக்குக்கு இந்த தையல் போடுறது அவ்வளோ முக்கியமா அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு துணிக்கும் ஒவ்வொரு இழுவத்தன்மை இருக்கும். அது கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது நல்லா தொங்கிட்டு போயிடும். அப்போ வந்து நம்ம அதை லூஸ் கொடுத்து ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா தான் நெக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக வரும், எக்ஸ்பெண்ட் ஆகாது. போட போட நமக்கு கழுத்து வந்து லூஸ் ஆகாமையும் இருக்கும். அதனால் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியும். இப்போ நான் என்ன சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இந்த சைடு ஜாயின் பண்ணுறதுலேயும் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த பாயிண்ட்டை வந்து இப்போ நீங்கள் இதுவுமே கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு இந்த அளவு கூட நீங்கள் தள்ளி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். எனக்கு ஈவனாக வரணும் சைடு அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பாயிண்ட்டை கூட
இங்கே ஈவனாக வச்சுட்டு இதை கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி பண்ணும்போதும் உங்களுக்கு நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மேல் பக்கம் பேக் சைடு எங்கே வந்து நான் நீடில் மார்க் போட்டிருக்கேனோ அதில் ஒரு ஸ்டிச் போடுறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பேக்கில் இருக்க நாச்சு வச்சு தான் நீடில் மார்க் வச்சு தான் போடுறேன். இப்போ இதில் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 29.5 இன்ச்சு வருது. நம்ம 29, 9.5 ஓகே தான். ஏன்னா அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணி தான் மார்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரே அளவில் மார்க் பண்ணாலுமே அளந்து பார்த்துட்டு ஈவனாக அதுக்கு அடுத்தது ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஈவன் 3 ஸ்டிச்சஸ் கரெக்டாக வரணும் அப்படின்னா இதை செக் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் கரெக்ட் பண்ண முடியும். இல்லாட்டினா லூஸ் ஆக நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நீட்டாக இருக்காது. ஒரு 1/2 இன்ச்சுங்கிறது ஓகே தான். ஏன்னா நமக்கு நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது துணி வந்து லூஸ் கொடுக்கும். அப்போ 29ங்கிற இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு மட்டும்தான் நமக்கு அதிகமாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ, உங்களுக்கு எனக்கு இல்லை 29 தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தையல் போடலாம். அப்போ இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இந்த போர்ஷனும் நமக்கு ஈவனாக இருக்கும். நீங்கள் எங்கிருந்தாவது ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து முடிக்கும் போது இது ஈவனாக வரணுங்கிறதுல ஒன்று ஏற்றி தாத்தி கூட வரலாம். இப்போ இது நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் தையல் வந்து இதே அளவில் தான் நான் போட போகிறேன். ஏன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு இந்த பாயிண்ட் வந்து ஈவனாக வச்சுக்கோங்க. இதில் வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு லூஸ் வேணும்னா ஒரு பாயிண்ட் தள்ளி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல எங்கே தையல் வரணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, எந்த இடம் அப்படிங்கிறது. அது பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஈவனாக வச்சு தான் அதில் நம்ம தையல் போடணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை வந்து ஈவனாக வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து கரெக்டாக இந்த 2 தையலும் மேட்ச் பண்ணிக்கோங்க. தையலை மேல் பக்கமாக தள்ளி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்படி வச்சா எனக்கு பிடிச்சிட்டு இருக்க முடியலன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு குண்டூசி வந்து இப்படி போட்டுக்கலாம். இப்படி குண்டூசி வச்சுட்டா உங்களுக்கு அந்த இடம் ஸ்லிப் ஆகாது. அப்போ நீங்கள் இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த லைனில் இருக்குது, அதில் இப்படி கொண்டு வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை எல்லாமே இங்கே கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு ஸ்டிச்சை எந்த ஷேப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே இல்லாட்டினா இங்கே இருக்க மார்க்கை பார்த்து இப்படி கிராஸ் போட்டுறக்கூடாது. நம்ம இங்கே எங்கே தையல் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி, ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா இந்த யோக் சைடு மட்டும் லூஸ் வரும். அப்போது இந்த இடத்த மட்டும் நீங்கள் இங்கே இப்படி கிராஸ் கொண்டு வந்து இப்படி ஸ்ட்ரைட் கொண்டு வந்துக்கலாம். இல்லை நீங்கள் அதை ஃபைனலாக கூட நீங்கள் அதை போட்டுக்கலாம். இதில் தையல் போட்டாச்சு. இந்த யோக் பகுதி இதெல்லாம் வரும்போது இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஸ்டிச் கரெக்டாக வரும். இந்த இடத்துல நம்ம பாடி ஆம்ஹோலில் தான் கரெக்டாக தையல் போட்டிருக்கோம். இதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு. அதே மாதிரி இதுலேயும் இந்த ஈவனாக கரெக்டாக எட்ஜு வரணும். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு கரெக்டாக இந்த எட்ஜு வரணும். அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. கால் இன்ச்சு கேப்புன்னா அதே கேப்பில் போடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ அதே 1/4 இன்ச்சில் அடுத்த ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே 3வது தையல் உங்களுக்கு எத்தனை ஸ்டிச்சஸ் வேணுமோ அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து பிசுறு மட்டும் கரெக்ட் பண்ணால் போதும். இந்த நீடில் மார்க் போட்டிருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து கையினுடைய சுற்றளவில் வந்து வித்தியாசம் வரும். இப்போ இதில் நீங்கள் நீடில் மார்க் போட்டீங்க, இது வந்து கரெக்டான அளவு. சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு லெஃப்ட் வந்து லூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஊக்கு வைக்கிற பகுதியில் வந்து கொஞ்சம் இதை லூஸ் தள்ளி வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடும் உங்களுக்கு போடும்போது கரெக்டாக வரும்.
இல்லாட்டி நீங்கள் போட்டதுக்கப்புறம் பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எந்த அளவு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அது இந்த நீடில் மார்க்குக்கு முன்பக்கமாவோ சைட்லேயோ நீங்கள் தள்ளி கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த வேரியேஷன் வர்றவங்களுக்கு மட்டும் இதையும் கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் ஈவனாக தான் வரணும். குண்டூசி வேணுனாலும் போட்டுக்கோங்க. இதில் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி நிறுத்திட்டு இந்த சைடு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது எல்லாமே உங்களுக்கு ஈவனாக வரணும். நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அந்த 1/4 இன்ச்சை நான் இங்கே கரெக்ஷன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு 1/4 இன்ச்சு ஒன்றா அந்த பக்கம் இந்த பக்கம் அன்ஈவனாக வந்துடும். அதனால் அந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் 3 தையல். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட முடியலன்னா ஸ்கேல் வச்சு போட்டு கூட ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த பிசுறு எல்லாமே கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடில் வர்றதையும் ஓவர்லாக் போடுறதுனா இந்த சைடில் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா நார்மல் ப்ளவுஸுக்கு வந்து ஃபுல்லாக போடணும்னு இல்லை. பிசுரை மட்டும் கட் பண்ணி நம்ம கொடுத்துருக்க அந்த எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு என்ன அளவோ அது நமக்கு கரெக்டாக ஈவனாக வரணும். இந்த இடத்துல போடுற இது பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக நமக்கு பாயிண்ட்டாக வரணும். இங்கே ஏற்றியும் தாத்தி வரக்கூடாது. ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி வரணும். இங்கே சைடில் வர்றதும் ஈவனாக வரணும். அதே மாதிரி கையில் வர்றது ஈவனாக வரணும். இந்த ஆம் ஹோலும் ஈவனாக வரணும். இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா தான் அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு தெரியும். ஒரு சிலருக்கு இந்த யோக் சைடு வந்து லூஸ் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த போர்ஷனை மட்டும் லைட்டாக இப்படி பண்ணணும். அப்போ தான் இது ஸ்ட்ரைட் வந்து இப்படி வரும்போது அவங்களுக்கு இந்த அண்டர் பஸ்ட் வந்து டைட்டாக இருக்கும். அது ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலருக்கு அது நார்மலாக கரெக்டாகவே இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு செஸ்ட் ரவுண்டு இந்த இது எல்லாமே ஈவனாக கரெக்டாக இருக்கா, உங்கள் அளவு ப்ளவுஸ்னால் அளவு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் கேட்கும்போது மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஏன்னா எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த ஷோல்டர் பாயிண்ட் தான், இதனுடைய அகலம் தான். இப்போ உங்களுக்கு இது அகலம் எவ்வளோ வேணும், அதாவது ரெடியாக இந்த அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு தான் நான் வந்து தோள்பட்டனுடைய அகலம்னு கேட்டிருப்பேன். இது எவ்வளோ அகலம் வேணுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதை பொறுத்து தான் நெக்கினுடைய வைடு வரும். அந்த நெக்கினுடைய வைடுக்கு தகுந்த மாதிரி தான் அது யூ நெக்கா அல்லது பா ரவுண்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதனால் இந்த இது கம்மி பண்ண உங்களுக்கு பா ரவுண்டு மாதிரி அகலமாக வரும். இது வந்து பெருசாக உங்களுக்கு யூ ரவுண்டு மாதிரி க்ளோஸாக வரும். அதனால தான் மெயினாக இந்த ஷோல்டர்னுடைய அளவு நீங்கள் எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு கேட்குறது. இந்த அளவு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இங்கே 1/4 இன்ச்சும் இங்கே 1/2 இன்ச்சும் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு பேட்டர்ன் ஷீட்டில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும், எப்படி இது வேணும், பேட்டர்ன் வேணும்னு கேட்குறவங்க என்னென்ன மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் எல்லாமே நான் என்னுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். சப்போஸ் டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் வந்து என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் பேட்டர்ன் ஷீட் வந்து வாங்கிக்கலாம். இப்போது இது வந்து நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இது நம்ம ஹெம் பண்ணுறதுல ஒரு ஃபினிஷிங் வரும், ஹூக் வைக்கிறதுலையுமே ஒரு ஃபினிஷிங் வரும். ஏன்னா ஹூக்குமே வந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி தூக்குன மாதிரி நடுவில் வச்சுட்டோம் அப்படின்னா இழுக்கும், ரொம்ப மேலே தள்ளி வச்சுட்டா வெளியே நீட்டிட்டு வரும். அதனால் கரெக்டாக ஒரு mm அளவுக்கு மட்டும் இங்கே மேலே கேப் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக ஹூக் வந்து வைக்கணும். அதில் ஹூக் வைக்கிற பாயிண்ட்டையுமே நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ஹூக் வைக்கும்போது இங்கே கரெக்டான இடத்துல கரெக்டாக ஹூக் வைக்கணும். ஹெம் பண்ணுறதும் அதே மாதிரி தான். நல்லா ஃபோல்டு பண்ணி நீட்டாக சின்ன சின்ன இந்த பக்கம் வந்து பெரிய பெரிய இதாக டாட்டாக தெரியக்கூடாது, சின்ன சின்ன டாட்டாக தான் தெரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹெம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இன்னும் நீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணணும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே நல்லா ஷார்ப்பாக நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். இது போட்டாவே நமக்கு நல்லா ஃபினிஷிங் வரும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா அயனிங் அப்படிங்கிறதுமே ஒரு ஃபினிஷிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் நீங்கள் நீட்டாக ஹெம் எல்லாம் பண்ணிவிட்டு
ஃபர்ஸ்ட் அயனிங் அந்த க்ரீஸ் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி இந்த டாட்ஸ் எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளவுஸ் வந்து எப்போ அயன் பண்ணாலும் அதே ஃபோல்டிங் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வீவர்ஸ்.